வெல்கம் டு சாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ரோஸ்ட் மசாலா. இதற்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின வெங்காயம் 3, அரை மூடி லெமன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மல்லிச்செடி, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா. பிரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, அரை மூடி லெமனு நல்லா புழிஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு போட்டு நல்லா விரவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்க தேவையான அளவுக்கு. இது டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக சாட்டை பண்ணால் போதும். இப்போ இறாவை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டு பிரட்டி விட்டால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ ப்ரான் பொரிச்ச எண்ணெயிலேயே இப்போ மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு தூவி பிரட்டிக்கலாம், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது கருவேப்பிலை, தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரோஸ்ட் பண்ண இறாலை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டினதுக்கப்புறம் இப்போது இதில் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் இதை ஒரு 3 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். நல்லா வற்றணும், மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ மல்லிச்செடி போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மல்லிச்செடி போட்டு இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம பெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது காரசாரமான ப்ரான் ரோஸ்ட் மசாலா தயாராகிடுச்சு. இந்த ப்ரான் ரோஸ்ட் மசாலாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.